Hello viewers, welcome to Super Prime. Example 2.27 பார்க்கலாம். Rationalize the denominator of அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டினாமினேட்டரை வந்து ரேஷனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேஷனல் நம்பரை மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது டினாமினேட்டரை. இப்போ இங்கே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா √14 அப்படின்ட்டு இருக்கா. √14 பார்த்தீங்கன்னா ஒரு இரேஷனல் நம்பர். ஏன்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்தால் தான் அது வந்து ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கும் முடியும். ஆனால் இதை ரூட்ல நம்ம வெளியே எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து ஒரு இரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. பட் அதை ரேஷனல் நம்பரை நம்ம மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, √14 இருக்கிறதுனால √14 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டினாமினேட்டர் ரேஷனல் நம்பரா மாறிடும். இப்ப பாருங்க, இப்ப இந்த நியூமரேட்டரையும் இந்த நியூமரேட்டரும் மல்டிப்ளை பண்ணும்போது 7√14 அப்படின்னு கிடைக்கும். இப்ப டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டுமே √14 இருக்கிறதுனால ஒரே ரூட்டுக்குள்ள நம்ம 14 × 14 எழுதிக்க முடியும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஆர்டர் சேம் தானே. இங்கேயும் ஆர்டர் 2 தான், இங்கேயும் ஆர்டர் 2 தான். எதோ கொடுக்கலன்னா 2 இருக்கிறதா அர்த்தம். ஆர்டர் சேமா இருந்தா டைரக்டா ஒரே ரூட்டுக்குள்ள ரெண்டுமே எழுதிக்க முடியும். அப்ப ரூட்டுக்குள்ள சேம் நம்பர் 2 டைம்ஸ் வந்துதானா ஸ்கொயர் ரூட்டா இருக்கும்போது அது ஒரு நம்பரா நம்ம வெளியெடுக்க முடியும். அப்போ 14 அப்படின்ட்டு நமக்கு கிடைச்சிடும். அதாவது √14 × √14 டைரக்டாவே நீங்க 14 கூட எடுத்து எழுதிக்கலாம். அப்படி எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம 7 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாத்தீங்கன்னா √14/2 அப்படின்ட்டு கிடைக்குது. அவ்வளோதான், டினாமினேட்டரை நம்ம ரேஷனல் நம்பரா சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 5 + √3 டிவைடட் பை 5 - √3 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா இது ரேஷனல் நம்பர் கிடையாது. அப்போ நம்ம ரேஷனல் நம்பரா மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் அப்படின்னா என்னன்னா இங்க மைனஸ் சைன் இருந்தா பிளஸ் சைன் போட்டுக்கணும். இந்த நடுவில் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பிளஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் சைன் போட்டு எடுக்கணும். ஸோ 5 - √3 நம்ம எப்படி எடுக்கணும்? 5 + √3 டிவைடட் பை 5 + √3 எடுக்கணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டர் வந்து ரேஷனல் நம்பர் கிடைக்கும். சரி, இப்போ பாருங்க, நியூமரேட்டரும் பாருங்க ரெண்டுமே சேமா தான் இருக்கு. 5 + √3 5 + √3. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 5 + √3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ரெண்டு தடவை வரதுனால. இப்ப டினாமினேட்டர் பாருங்க, 5 - √3 5 + √3. எப்பவுமே டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா a² - b² ஃபார்முலா தான் நமக்கு வரும். ஏன்னா இங்க என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம எடுக்கிறோம். அப்ப கண்டிப்பா டினாமினேட்டர் வந்து இந்த ஃபார்முலால வர மாதிரி தான் வரும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? நமக்கு a + b × a - b இல்லையா? அதாவது இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். இல்ல இந்த இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன எழுதலாம்? a² - b² அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். இங்க a அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 5. அப்ப 5² போட்டுக்கலாம். மைனஸ் b அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா √3, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்ப இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பாருங்க, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a² + 2ab + b² இல்லையா? இப்ப இங்க a அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 5, b பாத்தீங்கன்னா √3. இப்ப இதுல எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? சோ a² அப்படின்னு சொல்லும் போது 5². அப்ப 5² என்ன ஆகும்? நமக்கு 25 அப்படின்ட்டு கிடைச்சிடும். அதுக்கப்புறமா பிளஸ் 2ab, 2 கூட இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ண போறோம். 2 கூட 5 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? நமக்கு 10 வரும். 10 கூட √3 மல்டிப்ளை பண்ணும்போது 10√3 அப்படின்னு கிடைச்சிரும். பிளஸ் b², b வந்து நமக்கு √3. அப்ப √3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகே, சரி, டிவைடட் பை 5² உங்களுக்கு 25 அப்படின்ட்டு தெரியும். மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர்னா எவ்வளோ? √3க்கு ஸ்கொயர் போடும்போது இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் போயிட்டு நமக்கு 3 அப்படின்ட்டு கிடைச்சிடும். இப்போ பாருங்க, 25 + 10√3 வரும். இங்க பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் போயிட்டு 3 அப்படின்ட்டு கிடைச்சிடும். பை 25ல 3 போச்சுன்னா நமக்கு 22 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்க, இது ரெண்டும் நம்மளால ஆட் பண்ண முடியும். அப்ப 28 அப்படின்ட்டு கிடைக்குது. இங்க வந்து 10√3 இருக்கு, டிவைடட் பை 22 அப்படின்ட்டு கிடைக்குது. சரி, இப்போ நீங்க இந்த 28யும் இந்த 10ஐயும் ஆட் பண்ணலாமான்னு ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா லைக் சைடு இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இங்கே √3 இருந்தால் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் கோஎஃபிஷியன்ட். பட் இப்போ வந்து நமக்கு ஆட் பண்ணக்கூடாது. ஆனால் இதுலேயும் 2 டேபிள் வரும், இதுலேயும் 2 டேபிள் வரும், இதுலேயும் 2 டேபிள் வரும். அப்போ மூணுத்துலேயுமே 2 டேபிள் காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே 2 டேபிள் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து 14 டைம் கேன்சல் பண்ணலாம். இந்த 10 வந்து 5 டைம்ஸ், இது வந்து 11 டைம்ஸ் கேன்சல் பண்ண முடியும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 14 + 5√3 டிவைடட் பை 11 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.